செடி வாங்க ஒன்று 40 ரூபா. வராங்க. இருக்கிற பொருளே ரொம்ப காஸ்ட்லியான பொருள் நம்ம கிட்ட இதுதான். என்ன ஆனால் சாப்பிட்டாங்க இன்னும் வரல. என்ன சொல்லுது? முள்வெள்ளி மலையில் தான் கிடைக்கும். அதுனா ஒரு 4 அடி வரலும் பூமி மட்டத்துலேருந்து 4 அடி வரலும் பள்ளத்துலேருந்து நோண்டி எடுக்கணும். சாப்பிட்டா என்ன பொருள்? சாப்பிட்ற வந்து நீர் அடிக்குது. நீர் தேவைக்கு அதிகமாக நீர் இருந்தாக்கா ஒரு 15 முறை ஒரு நைட்டில் இன்ட்ரோல் போவாங்க சாப்பிட்டாங்க. ஆமாம், அந்த பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க. எதுக்குது? சரக்கொன்றை பயன்கள்னு போட்டு பாருங்க, நிறைய ஒரு 55 பயனுக்கு மேலே இருக்கு. சரக்கொன்றை இலவச மர விதைகள். நான் தான் எல்லாரும் கொடுத்தேன். ஆமாம், இது என்ன பயன்பாடு? சரக்கொன்றை பயன்கள் யூடியூப்ல போட்டு பாருங்க, 55 பயனுக்கு மேலே இருக்கு. சரக்கொன்றை எந்த தக்காளியும் அதிகமான தண்ணியும் தாங்காது, அதிகமான வெயிலையும் தாங்காது. அது புரிஞ்சுக்கிட்டு நீங்க பயிர் பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். தமிழகத்தில் உண்டு. அந்த ஆறுகள், இந்த ஆறுகளுடைய போக்கு, இது எல்லாமே அதை நம்முடைய முன்னோர்கள் ஓரளவு கட்டுப்படுத்துகிறாங்க. அதுதான் மருத நிலம் என்ற பெயர் பெற்றது.
அந்த தண்ணீரை கட்டுப்படுத்தி அதை முறைப்படுத்தி செய்த ஒரு முறை தான் வந்து மருதநில வேளாண்மை. அதே போல கம்போஸ்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல மரம் காடு அப்படின்னா அது ஒரு குறுகிய காலம் வந்து நிறைய காரணிகள் வருது. முதலினாலே அந்த நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் சொல்லுவோம். நிறைய நேச்சர் குறுகிகள் கூட வரும். அங்கே இயற்கைகள்லாம் இருக்கிறப்போ இந்த கால்நடைகளை மனிதர்கள் நடக்கும். கொஞ்சம் சக்தி எடுத்துக்குவோம், அப்புறம் அது எச்சத்தை போடும், அப்புறம் கொஞ்சம் மழை பெய்யும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பனி அடிக்கும். அப்போ கொஞ்சம் விளக்கக்கூடிய அந்த கார்பன் என்கிறது பெரும்பாலும் இலைக்கலைகள், நைட்ரஜன் என்பது விலங்குகளுடைய கழிவுகள், தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள், அப்படி எளிமையாக எடுத்துக்கலாம். இந்த 30:1 அப்படின்னு சொல்லுவோம். சிஎம் ரேஷியோ வந்து 30:1 அப்படின்னு ஒரு கணக்கு. 30 பங்கு தாவர கழிவையும் 1 பங்கு விலங்கு கழிவையும் இது எல்லாமே இந்த சொற்கள் எல்லாமே வேதியியல் பூச்சி வாங்கி தருவா. உடம்பு வந்துட்டு உங்க உடம்பு வந்து ரொம்ப அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதான் நான் இது கொடுக்குறேன்.